ஒரு காலத்துல வந்து ஒன்னையும் கூட்டினா 2, 2 கூட்டினா 4, 4 பேருக்குன்னா 16 கதை தான் நமக்கு தெரியும். ஆனா இப்ப பாருங்க வேதிக் மேக்ஸ், அதே மாதிரி அபாக்கஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிள்ளைகள்லாம் 450 750 பேருக்குன்னா என்னன்னு கேட்டா நம்ம கால்குலேட்டர்ல போடுவோம். அவன் இப்படின்றான் பதில் சொல்லிடுறான். இப்படி 2 விரல தான் போட்டு மாட்டான், நோட்டிட்டு கரெக்டாக ஆட சொல்லிடுறான். அப்ப என்னன்னா அவ்வளவு அறிவு இந்த இளைஞர்களுக்குலாம் இருக்கு. நான் படிக்கிற காலத்துல எங்களுக்கு இருந்த என்ன அறிவுன்னா, நாங்களாம் ஒரு 200 பேர் இன்டர்வியூ போனா இந்த 200 பேர் இன்டர்வியூ எடுப்பாங்க. ஒருத்தர் இன்டர்வியூ கேள்வி கேட்டிருக்காங்க, 4 6 பேருக்குன்னா எவ்வளோ அப்படின்னு, 4 into 6 எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவன் வந்து 23 அப்படின்றான். தொழில வரைக்கும் வச்சு பார்த்தா தப்பா சொல்லிட்டு கேட்டு வெளில வந்தான். வெளில வந்த வரைக்கும் போட்டு பார்த்தாங்க கேல்குலேட்டர்ல 4 into 6 24 வந்துருக்கு. ஐயோ நம்ம 23 வந்துட்டோமே, நம்மளுக்கு வேலை கிடைக்காதுன்னு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தவருக்கு பார்த்தா 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. என்னடா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சு நம்ம தான் தப்பா சொல்லிட்டோம்னு போனா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தவரை போய், சார் நான் 4 into 6 வந்து 24 வராம 23 சொல்லிட்டேன், எனக்கு போய் நீங்க ஆர்டர் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு அவர் சொல்லிருக்காப்ல, பரவாயில்ல சொல்லி வந்தவன் 200 பேர் நீங்க ஒண்டிதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா, நீங்க ஒண்டிதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். அவங்க பூரா பேர் என்ன சொல்றாங்க, நம்மள்ட்ட இருக்கிற ஐக்கியூவை 2% மேல நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற மாணவர்கள் பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அபாக்கஸ், வேதிக் மேக்ஸ், அது போக நம்மளுக்கு தெரியாத பேரெல்லாம் பல கல்விகள்லாம் கற்று என்ன பண்றாங்க, அவ்வளவையும் செய்யறாங்க. நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னு நினைச்சோமோ அது எல்லாத்தையும் செய்யறாங்க. அதெல்லாம் செய்யறான், அதுக்கு மேலேயும் செய்யறான். போனை எடுத்தா போதும், அது தள்ளி விட்டா போதும். அது என்ன பண்ணுது, நம்ம எல்லாம் சொல்லோட பேசுறோமோ இல்லையோ செல்லோட தான் பேசுறோம். நம்ம வாயில சொல்லு வந்தோ இல்லையோ செல்லோட தான் பேசுறோம். எங்க பார்த்தாலும் செல்போன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பசங்களா தலையை குடிஞ்சதுல நிம்மராம இருக்கும். அப்பா கீழே வழி விழுறாரு, குடிஞ்சதுல நிம்மராம நிற்பேன் அப்படின்னா. அம்மா கூப்பிடுறாங்க, ஏய் சாப்பிட வாடா அப்படின்னு, குடிஞ்சதுல நிம்மராம இருக்கான். அதுல ஒரு நோட்டிபிகேஷன் வருது, சாப்பிட வாடான்னு குறிப்பிட போடுதாங்க அம்மா. இன்னும் வர மம்மின்னு அதை ரிப்ளை பண்ணி கிடையாது. அப்படி வந்து எவ்வளவு வந்து ஒரு கால மாற்றம். போன் வந்த பிறகு, செல்போன் வந்த பிறகு சாட் வந்துருச்சு. இப்ப என்ன கேள்வி கேளுங்க, லீவ் லெட்டர் வேணுமா, சாட் ஜிபிடி பாருங்க. மொத்தமா ஒரு பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு 95 பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணாங்க ஒரு காலத்துல. ஆனா இப்ப 1 நிமிஷத்துக்கு மேல, 1 நிமிஷம் தான் 60 செகண்ட் கூட நம்மளால இருக்க முடிய மாட்டேங்குது. 59 செகண்ட் ஏதாவது வீடியோ இருந்தா பார்ப்போம் அப்படின்னு ரீல்ஸ். நம்மளுடைய மைண்டை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, அல்காரிதம் செட் பண்றாங்க. 59 செகண்ட் தான் என்னால பார்க்க முடியும், 60 செகண்டுக்கு என்னால பார்க்க முடியாது, வீடியோ தள்ளுறான். 59 செகண்டுக்கு திருக்குறளே சொல்லி கொடுக்க முடியாது. அவ்வளவு விதமான வளர்ச்சி வந்து போச்சு தொழில்நுட்பங்கள் சார்ந்து, இணையதளம் சார்ந்து. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறத பற்றிய சிந்தனைக்காக தான் இன்னைக்கு ஒரு பட்டிமன்றம். வளர்ந்த நாட்டிற்கு தேவை இளைஞர் பலமா, இளைய தளமா. நல்லா ரைட்லயே கேட்டுருக்கோம் பாருங்க. வளர்ந்த நாட்டிற்கு தேவை இளைஞர் பலமா, இளைய தளமா. ஒரு நாட்டுல எவ்வளவு பெரிய வளம் இருந்தா என்ன, அந்த நாட்டுல போய் வாழ்வதற்கு மக்கள் இல்லாம போனா அந்த வளர்க்கிறது என்ன போயிருக்கும். ஒரு நாடுக்குள்ள எல்லாம் விளைஞ்சிருக்குங்க, இந்த பக்கம் பார்த்தா நெல்லு, இந்த பக்கம் பார்த்தா கோதுமை விளைஞ்சிக்கிட்டே இருக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அது சிரிப்பா இருக்கிற நாடுன்னு அர்த்தம். ஆனா அது வாழ்றதுக்கு மக்கள் இல்லைன்னா அதை எவன் படிச்சு சாப்பிடுறது. அப்ப இளைஞர்கள் பலமும் ஒன்று தேவை. அப்ப ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, வளர்ந்த நாட்டினுடைய பெருமையை சேர்ப்பதற்கு இளைஞர்கள் பலம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. வெறுமனே இளைஞர்கள் பலம் மட்டும் இருந்தா போதுமா, தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சி, அறிவியல் சார்ந்த வளர்ச்சி, இணையம் சார்ந்த வளர்ச்சி, இதெல்லாம் இருந்தால் தானே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். வெறுமனே வந்து நம்ம அந்த காலத்துல இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன ஆகுது, ஒரு காலத்துல லெட்டர் போட்டாங்கன்னா தாத்தா இறந்த செய்தியை தாத்தாவுடைய 16ஆம் காரியத்துல தான் வந்து சேரும், வீட்டுக்கு வந்து லெட்டர் வந்து சேரும். இவங்க லெட்டரை பிடிச்சி திரும்ப மாட்டு வண்டியை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள அடுத்தது யாராவது கிளம்பி போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம லாங் இருந்துருக்கு. இப்போ நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். எவ்வளவு மாற்றங்கள்லாம் வந்துருக்கு. சரி, இந்த மாதிரியான மாற்றங்களால நம்மளுக்கு எந்த உபகரணங்களும் தேவை, அறிவியல் சார்ந்த உபகரணங்கள் நமக்கு தேவையா, இளைஞர்கள் சார்ந்த, மனித உடல் சார்ந்த, மனிதர்கள் சார்ந்த, உழைப்பு சார்ந்த இளைஞர்கள் வளம் நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு அற்புதமான கேள்விக்கு பதில் சொல்வதற்காக 6 அற்புதமான பேச்சாளர்கள் இருக்காங்க.
இளைஞர்கள் படம் தான் தேவை அப்படின்னு பேசுவதற்காக அற்புதமாக பேசக்கூடிய பேராசிரியர் பொன்னதிட்டு கோ கதிரவன் அவர்கள் இருக்கிறார். தமிழாசிரியர் இரா யோகேஷ் ஐயா அவர்கள், திருமதி ரேவதி குமரகுரம் அவர்கள். ஒவ்வொரு இளைஞர்களும் ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. என்னன்னா ஒரு நாளைக்கு 1000 ரீல்ஸ் தள்ளி விடணும். 1000 ரீல்ஸை தள்ளி விடணும் ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு வரைஞ்சா கூட வந்து ஒத்துக்க மாட்டேங்குது மனசு. என்னங்க 1000 ரீல் தள்ளும், 900 தள்ளுறோம், இன்னொரு 100 ரீல் ராத்திரி 2 மணிக்கு தள்ளலாம். தள்ளும்போது பார்த்தா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். இப்ப இணையதளத்தினுடைய வளர்ச்சி தேவை அப்படின்னு பேசுவதற்காக அற்புதமாக பேசக்கூடிய பேச்சாளர் செல்வம் ஐயா. புதுக்கோட்டையில தந்திருக்கக்கூடிய புதுக்கோட்டை ராஜதுறை செல்வி கீர்த்தனா அவர்கள் பட்டிமன்ற விவாதத்தை தொடங்கி வைப்பதற்காக தமிழாசிரியர் செல்வம் ஐயா அவர்கள் வளர்ந்த நாட்டுக்கு தேவை இணையதளம் தான் அப்படின்னு பேசுவதற்காக இருக்கிறார். உங்களுடைய கைத்தட்டலோட மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இங்கு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பள்ளி மாணாக்கர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் நடுவர் உள்ளிட்ட இருபால் பேச்சாளர்களுக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 4 பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும்னா ஒன்று பைத்தியக்காரனா இருக்கணும், இல்லைன்னா பணக்காரனா இருக்கணும். இந்த பணக்காரனா இருக்கணும்னா முக்கியமா இணையதளங்கள் அவர்களுக்கு உதவியா இருக்கும். இணையதளங்களுடைய வளர்ச்சி இல்லாமல் யாரும் பெரிய மனிதராகவோ பணக்காரனாகவோ ஆவது என்பது இன்றைய காலகட்டத்தில், அதுவும் வளர்ந்த நாடுகள்ல. வளர்ந்த நாடு என்று சொன்னால் ஜப்பான், சீனா, அமெரிக்கா, இந்த 3 நாடு தான் வளர்ந்த நாடு பட்டியலில் எடுத்துக்கலாம். நாம இந்த 3 நாடும் இன்றைக்கு வளர்ந்திருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அமேசான் என்கின்ற ஒரு நிறுவனம், அமெரிக்கா, அதுதான் இன்று உலகையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அதுபோல ஜப்பான், அதுபோல சீனா. ஒவ்வொரு நாட்டிலையும் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள் என்பதிலே எல்லளவு மையம் இல்லை. அதனால் 1000 மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுன்னு முடிவு பண்ணார். 999 மலர் கொண்டு அர்ச்சனை பண்ணார். ஒரு பூவை இறைவனே எடுத்துட்டார், சிவனே எடுத்துட்டார். அந்த ஒரு பூ இல்லை, என்ன மந்திரம் சொல்லலாமா இல்லை என்ன பண்ணலாங்கிறது அவருக்கு ஒன்றும் அதில் கவலையே இல்லை. அவர் என்ன பண்ணார், தன்னுடைய கண் மலரை பறித்து இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணார். அது மாதிரி அந்த சமயோஜித புத்தி என்பது இன்றைய கால மாணாக்கர்களுக்கு குறைஞ்சி போச்சு. அதனால் மாணாக்கர்களிடத்திலே அந்த அறிவு என்பது, ஆற்றல் என்பது, அந்த பலம் என்பது கொஞ்சம் குறைந்திருக்கிறது என்பதுதான் எங்களுடைய அப்படி குறைந்த காரணத்தினால் அவர்கள் வளர்ந்த நாடுகளுக்கு அவர்களுடைய பலம் முக்கியமாக தேவைப்படாது. மனமாற்றம் இல்லையெனால் வெற்றி என்பது நீங்கள் பறிக்க முடியாது. அந்த மனமாற்றத்திற்கு அவசியமான ஒன்றுதான் இந்த இணையதளங்கள். அப்ப அந்த வெற்றியை பறிப்பதற்கு இந்த இணையதளம் எப்படி உங்களுக்கு உதவியாக இருக்கிறதோ அதுபோல வாழ்க்கையினுடைய வெற்றிகள் என்பது எதை தீர்மானிக்கின்றன என்று சொன்னால் பணம், புகழ், செல்வாக்கு. இது 3 தான் மனிதனுடைய வாழ்க்கையை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அந்த அளவுகோலால் அளவிடப்படக்கூடிய காலம் இந்த காலம். இது ஒரு கலியுக காலம். உங்களுக்கு இந்த கருத்தை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். நாலேஜ் இஸ் பவர். இது ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். இப்ப தேவைப்படாது. நாலேஜ் இஸ் பவர். இது ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், முன்பு ஒரு காலத்துல சொன்னது. டுடே இன்டர்நெட் இஸ் மோஸ்ட் பவர். பட் we are in the flight mode. போடலனாலும் சரி, இன்டர்நெட் இல்லாம இன்றைய மாணவர்கள் எந்த செயலையும் செய்வதில்லை. ஆகல நல்லவர்களுடைய ஒற்றுமையின்மை தான் தீயவர்களுடைய வெற்றிக்கு காரணமாக அமைகிறது. போல இளைஞர்களுடைய ஒற்றுமையின்மை தான், இளைஞர்கள் யாராவது பலமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், கூட்டாக சேர்ந்து ஒரு செயலை செய்ய சொன்னா பிச்சுக்கிட்டு போயிடுவான். இளைஞர்களுடைய ஒற்றுமையின்மை தான் இணையதள தேவைக்கும் வெற்றிக்கும் காரணமாக அமைகிறது. என்னுள் கடிகாரம் இருக்கிறது, ஆனால் கட்ட வேண்டியதில்லை. என்னுள் கடிகாரம் இருக்கிறது, ஆனால் கட்ட வேண்டியதில்லை. காலண்டர் இருக்கும், கிழிக்க வேண்டியதில்லை. கேமரா இருக்கும், பிலிம் போட தேவையில்லை. மின் விளக்கு இருக்கும், மின்சார கட்டணம் கட்ட தேவையில்லை.
பாட்டு கேட்கலாம், ம். கேசட் போட தேவையில்லை. அதுபோல கால்குலேட்டர் பயன்படுத்தலாம், சக்தி தேவையில்லை. கால்குலேட்டர் பயன்படுத்தலாம், சக்தி தேவையில்லை. பணம் அனுப்பலாம், கூலி கொடுக்க வேண்டியதில்லை. பணம் அனுப்பலாம், கூலி கொடுக்க தேவையில்லை. தகவல்களை அனுப்பி வைக்கலாம், தகவல்களை அனுப்பி வைக்கலாம், தேடி செல்ல வேண்டியதில்லை. தகவல்களை அனுப்பி வைக்கலாம், தேடி செல்ல வேண்டியதில்லை. சொல்லும் நேரத்திற்கு எழுப்பிவிடவும் முடியும். அதனால் சொல்லும் நேரத்திற்கு எழுப்பிவிட முடியும். அதனால் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நன்றியை கூட இந்த மனிதர்களிடத்தில் அது எதிர்பார்த்ததில்லை. நன்றியை கூட இந்த மனிதர்களிடத்தில் அது எதிர்பார்த்ததில்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? காவலர்களுக்கு கூட பயப்படாத அரசியல்வாதிகளும் சமூக விரோதிகளும் உயர் அதிகாரிகளும் என்னுள் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பங்களுக்கு பயப்படுவார்கள். என்னுள் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பங்களுக்கு பயப்படுவார்கள். இன்னொன்று சொல்கிறேன், இங்குள்ள பல பேருக்கு பகுதி நேர வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். பல பேர் இன்று வேலையில்லா திண்டாட்டத்தோடு இருக்கின்றார்கள். அதனால் என்னுள் பல பேருக்கு பகுதி நேர வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். ஆகையால் இவற்றையெல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டு 3 பேரும் இங்கு பேச வாருங்கள். இதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது தெரிந்திருந்தும் மீண்டும் இளைஞர்களை பற்றி நீங்கள் இங்கு பேச வந்தால் மீண்டும் அந்த இணையதளமே உங்களை சும்மா விடாது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த கருத்தை உங்களிடத்தில் கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமான பேச்சு. இந்த மாதிரியான ஒரு கவிதை நடையோடு ஐயா பேசி நான் கேட்டதே கிடையாது. ஒரு செல்ஃபோன் என்ன சொல்லுது நம்மகிட்ட? நீ கேலண்டர் வேணுமா, நான் கேலண்டராக உனக்கு பயன்படுறேன். நீ டைம் கேட்குறியா, உனக்கு நான் டைம் சொல்கிறேன். நீ உனக்கு இருட்டாக இருக்கா, உனக்கு நான் வெளிச்சம் கொடுக்குறேன். நீ சாப்பிட்ணுமா, உனக்கான ஆப் என்கிட்ட இருக்குது, நான் உனக்கு சாப்பாடு வாங்குவதற்கான வழிமுறைகளை தரேன். நீ போவதற்கான வழி என்கிட்ட இருக்குது, வழிகாட்டுவதற்கான மேப் என்கிட்ட இருக்குது. நான் எல்லாவற்றையும் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் உனக்கு தரேன். நீ எனக்கு என்ன தரவ, திரும்ப கொஞ்சோண்டு சார்ஜ் தான் கொடுக்குற அப்படின்னு ஒரு கவிதை. நீ எனக்கு என்ன திரும்ப தர, கொஞ்சோண்டு சார்ஜ் தான் கொடுக்குற. நம்ம சார்ஜ் போட்டு கொஞ்ச நேரம் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போகிறோம், அதுதான் நம்ம அதுக்கு திரும்ப கொடுக்குறோமே தவிர வேறு எதுவுமே நம்ம அதுக்கு கொடுக்கறது கிடையாது. அப்படி அவ்வளவு தொழில்நுட்ப சாதனங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிற பயனெல்லாம் ரொம்ப அழகாக ஒரு கவிதை மூலமாக சொன்னார். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இன்டர்நெட் இவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு இவரை மாதிரி யாராலையும் பேச முடியாது. செல்ஃபோன் தான் மனிதர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுது, மாணவர்கள் தான் செல்ஃபோனால் வளர்கிறாங்கன்ற ஒரு செய்தியை இவரை தவிர வேறு யாராலையும் இப்படி ஆணித்தரமாக பேச முடியாது. அப்படியே அற்புதமாக பேசியிருக்கிறாப்புல. ஏன்னா செல்ஃபோன் இல்லாமல் பசங்க கிடையாது அப்படின்னாரு. கிளாஸில் செல்ஃபோன் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் கிளாஸ் ரூம் வைக்காத, ஆஃபீஸ் ரூமில் கொடு, ஹெச்ஓடி ரூமில் கொடு அப்படின்னு கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ கிளாஸில் ஃபோனை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், ஐயா எல்லா எக்ஸாமுக்கும் பதில் அதில் தான் இருக்குது, எல்லா கேள்விக்கு விட அதில் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. ஒருத்தன் என்ன பண்ணுறான், எனக்கு தற்கொலை பண்ண மூல் இருக்குது அப்படின்றான். அதுக்கு அது நல்ல முடிவு தான். நான் வேணால் 4-5 ஆப்ஷன் கொடுக்கட்டுமா? கைத்தில் தொங்கி சாவுறீங்களா, மாத்திரை போட்டு சாவுறீங்களா, இல்லை கத்தி எடுத்து குத்திக்கிறீங்களா அப்படின்னு. உடனே இவன் வழி வராமல் போகிற மாதிரி ஏதாவது சொல்லு. நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கிறீங்க, திரும்ப அது சொல்லுது. வழி வராமல் போகிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று மாத்திரை சாப்பிடுங்க, இல்லை மருந்து குடிங்க. என்ன மருந்து சாப்பிட்லாம் அவன் கேட்குறான். அதுக்கு இது பதில் சொல்லிக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன கேட்டாலும் பதில் சொல்லலாம். நீங்கள் ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதுக்கு கேளுங்களேன், என் பொண்டாட்டி நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு அதுக்கு சொல்லுங்களேன், அது சொல்லும் நல்ல விஷயந்தான், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக உங்கள் மனைவியை நீங்கள் அடிச்சிருக்கிறீங்க, அது தப்பு கிடையாது, இதே விஷயந்தான் 2004 நடந்தது அப்படின்னும். அதுவே ஒரு பொண்ணு போய் என் வீட்டுக்காரன் அடிச்சிட்டாரு, அவரை நான் திரும்ப அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுருவீங்களா, உடனே சொல்லும் இதுவும் நல்ல விஷயந்தான், நீங்கள் உங்கள் தற்காப்புக்காக அடிச்சிருக்கிறீங்க, அது டொமஸ்டிக் வைலன்ஸ், அவர் அடித்தா நீங்கள் அடித்தா தப்பு கிடையாது, அது பதில் சொல்லுது. அப்போ என்னது, நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்குது, அள்ளி கொடுக்குது. அப்போ அதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கலாமே அப்படின்றார் அவர். ஒரு துணையாக நம்மளுக்கு வச்சுக்கலாமே. அப்படி இருக்கிற உலகத்தில் போயிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு இணையதளங்கள் நிறைய கொடுக்குது, நம்ம தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். அதுக்கு பதில் சொல்வதற்காக அற்புதமாக பேசக்கூடிய, ஆணித்தரமாக பேசக்கூடிய
மேடையவே உடச்சி பேசக்கூடிய அளவுக்கு ஆற்றலுக்கு சொந்தக்காரர். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். உங்க அப்பாவின் காலத்துல எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். உங்க காலத்துல எத்தனை மணி நேரம்? 24. இப்ப நீங்க என்ன சொல்றேன், இந்த தொழில்நுட்பம்லாம் வந்திருக்குல்ல, நான் எல்லா அறிவியல் சாதனத்தையும் கேட்கறேன். நிறைய தொழில்நுட்பம்லாம் வந்திருக்குல்ல, இந்த தொழில்நுட்பம்லாம் பயன்படுத்தி நம்ம வேலையை குறைச்சுன்னா நம்ம எல்லாம் ஓய்வா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இந்த தொழில்நுட்பங்கள் நமக்கு ஓய்வை வழங்கினவா இல்லையா? நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது செல்போன் இல்லை, இந்த நாட்டில் மொழி புரட்சி நடக்கும் போது செல்போன் இல்லை, இந்த நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களுக்கு எதற்குமே செல்போன் இல்லை. ஆனால் செல்போன் இல்லாமல் மனிதன் வாழ முடியும் என்பதற்கு இதை விட வேற என்ன உதாரணம் இருக்கு? நீங்கள் எப்போவுமே ஒரு காலத்தில் வீட்டுக்கு வந்தால் நம்மளாம் என்ன செய்வோம்? இவங்க எங்கள் அப்பா, இவங்க எங்கள் அம்மா, இவங்க எங்கள் தாத்தா, இவங்க எங்கள் பெரியம்மான்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ வீட்டுக்கு வந்தால் என்ன சொல்லுவோம்? புதுசாக வாங்கின மிக்சி, புதுசாக வாங்கின வாஷிங் மிஷினு, புதுசாக அது ஃபோட்டோ வேறு எடுத்து போடுறோம். நாம் இப்போதெல்லாம் என்ன செய்கிறோம்ன்றா, மனிதர்களை பயன்படுத்தி கொள்கின்றோம், பொருட்களை கொண்டாட தொடங்கி இருக்கணும். ஆனால் நான் உங்களுக்கு இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக சொல்கிறேன், மனிதர்களை கொண்டாடுங்கள், பொருட்களை பயன்படுத்துங்கள். அப்படின்னா தான் வாழ்க்கை உங்களுக்கு உன்னதமாக இருக்கும். இந்த நாட்டில் வந்து எவ்வளோ வேலையை கொடுத்துருக்கு, எவ்வளோ இது பண்ணியிருக்கு. இப்போ செல்வம் ஐயா என்ன சொல்கிறான்னா, தானே செல்ஃபோனை கற்பனை பண்ணிக்கிறாரு. செல்ஃபோனுக்கு உயிர் இருந்தா நீ தான் உண்மையாக எனக்காக வாதாடுறன்னு மாலை போட்டுருக்கணும். இதுக்கு அடுத்தபடியாக அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, செல்ஃபோனால எல்லாம் முக்கியத்துவம் இருக்குது. எந்த ஒரு கருவியுமே அதன் கட்டுப்பாட்டு தன்மையை வைத்துத்தான் அது இருக்கக்கூடிய நன்மையும் தீமையும் இருக்குமே தவிர உங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்கள் ஒட்டு கேட்கப்படுகின்றன, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வுகள் சுரண்டப்படுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைதியை நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வர இந்த நாள் கட்டத்தில் இணையதளம்னு இல்லை சார், எந்த பொருளையுமே நீங்கள் எப்படி பயன்படுத்தி. நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்குறேன். இன்றைக்கி நிறையா வந்து இணையதள வளர்ச்சி வந்து போச்சு, கற்றல் முறையில் மாற்றங்கள் வந்து போச்சு. நான் கேட்கிறேன், ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியை கற்றுக் கொடுப்பதற்கும் ஒரு செல்ஃபோன் மூலயமா நீங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு என்ன வித்தியாசம்னா, செல்ஃபோன் சொல்லிக் கொடுத்தாலும் 2 நாள் தான், ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தாலும் 2 நாள் தான். இன்றைய இளைஞர்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நான் இப்பவும் சொல்கிறேன், இந்தியாவில் 1000 குறைபாடுகள் நீங்கள் இருக்கலாம், இந்தியாவில் அரசியலில் ஊழல் இருக்கலாம், அல்லது அனைத்து அமைப்புகளிலும் குறைபாடு இருக்கலாம், நீதிமன்றங்களில் தாமதம் இருக்கலாம். இத்தனையும் தாண்டி இந்த இந்தியா நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் உழைப்பாற்றல் என்பதில் எந்த மாற்று. ஆனால் நல்ல இளைஞர்கள் இல்லாத எந்த நாடும் வளர்ந்ததாக வரலாறு கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது நாளைக்கு பழமையாக மாறக்கூடும். ஆனால் இளைஞர்கள் நாளைக்கு இருப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த உலகம் ஒரு நாளைக்கு சுரண்டு கொண்டிருக்கு. ஒரு கருவி உங்களுக்கு என்னெல்லாம் செய்யுது, காலண்டராக இருக்குது, அது செல்ஃபோனாக இருக்குது, பேசுது, எல்லாம் பண்ணுது. அது இத்தனையும் இருக்கிறதுனால தாங்க பிரச்சனையே. நான் சொல்கிறேன், அது வேலையை மட்டும் செய்யணும். பேசுறது கண்டுபிடிச்சா பேசுறதோடு இருந்திருந்தா அவன் அது வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். இந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் பூரா பண்ணி மனுஷனையே மென்டலாக தெரிய வச்சு சார், இன்னைக்கு இந்த நாட்டில் தூங்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு குறைஞ்சி போயிட்டு இருக்கு. ஆமாம், இன்றைக்கி இருக்கக்கூடிய நோயெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, தூக்கத்தை திருடி யாரோ பிஸ்னஸ், ஒரு நுகர்வு கலாச்சாரத்தை இது கொண்டு வந்து உங்கள்கிட்ட திணிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் ஒரு காலத்தில் பொருள் வாங்கணும்னா அந்த பொருள் தேவையான்னு பார்த்து வாங்குவோம், இந்த பொருள் நமக்கு தேவையான்னு பார்த்து தான் வாங்குவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பொருளை எப்படி இருக்கோம், இந்த பொருள் ஃப்ரீ போடுறான், இது இன்றைக்கி ஆஃபர் இருக்குது, இன்னும் 12 மணி நேரத்தில் ஆஃபர், இன்னும் 11 மணி நேரத்தில் ஆஃபர், இன்னும் 7 நிமிஷத்தில் ஆஃபர். ஒரு காலத்தில் 70 ரூபா சம்பாரிச்சா போதுன்னுச்சு, இன்றைக்கி 70,000 சம்பாரிச்சாலும் பத்தலைன்னா உங்கள் பணங்களை பெரும் முதலாளிகளுக்கு சுரண்டி கொடுப்பதற்கு அறியாமையை இந்த கருவிகள் வளர்த்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரியான நல்ல இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்வதற்காக அற்புதமாக பேசக்கூடிய புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கக்கூடிய மு. ராஜதுரை அவர்கள் இணையதளங்கள் தான் அப்படின்னு பேசுவதற்காக வராரு. உங்களுடைய கைத்தட்டலோட. இதம் தரும் மணி நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு 2 மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரும் கோடி எண்ணல் விளைந்தென்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி உன்னை தொழிகிடல் மறக்கிலேனே என்று பாரதியின் வரியை தொட்டு மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய பேராசிரியர் முதுமுனைவர் பட்டிமன்றத்தின் நடுவர் அண்ணன் அவர்களையும் எண்ணணி பேச்சாளர்களையும் எதிரணி பேச்சாளர்களையும் வாழ்த்தி வணங்கி, வரலாற்று மாற்றத்திற்கு அணியமாகி கொண்டிருக்கின்ற வாலிப நண்பர்களே, அன்பை பாலன நினைந்தூட்டும் பரிவுள்ள தாய்மார்களே, ஏடுகளை ஊடகங்களாக்கி மாணவர்களுக்கு அறிவை புகட்டக்கூடிய செம்போர்ட் பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களே, தாளாளர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, நான் யாரு? இந்த சமூகத்துக்கு நான் யாரு? இந்த சமூகத்துக்கு நீ யாரா? யாரு? இந்த கேள்விக்கு நான் என்ன தம்பி பதில் சொல்றது? ஒரு இளைஞர். இளைஞர் தானே. அந்த அணியில பாருங்க, யாரையாவது இளைஞர் சொல்ல முடியுமா? நான் ஒரு வாலிபமான ஒரு இளைஞர். நானே இளைஞராக இருந்துக்கிட்டு இளைஞரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு வளர்ந்த நாட்டுக்கு இணையதளம் இருந்தால் தான் அந்த நாடு வளரணும்னு சொல்கிறேன்னா, அப்போ இந்த இணையம் தானே இந்த நம்ம நாட்டை வந்து அதிகமாக வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மையான செய்தி. ஒரு இளைஞராக இருந்துக்கிட்டு நீங்களே இப்படி சொல்கிறீங்க? ஆமாம். அம்மாவை பார்த்தா அவங்க ஒரு 50+,
ஐயாவை பார்த்தா ஒரு 60+, அண்ணனை பார்த்தா ஒரு 45+, உங்களை பார்த்தா ஒரு 25+. அப்போ பாருங்க, அந்த அணியில் இருக்கவங்கெல்லாம் இளைஞர் கிடையாது, இந்த அணியில் இருக்கக்கூடிய இளைஞர். நாங்களே அந்த அணி வேண்டாம். ஒரு நிமிஷம் தம்பி, ஐயா வந்து 20+ அவர் வந்து 21+. அப்போ நாங்கள் இந்த அணியில் பேசுகிறோம்னா ஏதோ விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். மாற்றி காட்டுறேன் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னார். இன்னைக்கு இந்த இடத்துல விவேகானந்தர் நின்னா 100 இளைஞர்லாம் வேண்டாம், ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுங்க, அந்த உலகத்தை மாற்றி காட்டுறேன்னு சொல்லுவார். அந்தளவுக்கு இன்னைக்கு இணையதளம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எதிரணியில் இருக்கக்கூடியவங்களாம் என்ன சொன்னாங்க, யாருமே அலைபேசியை பயன்படுத்தாத மாதிரி, யாருமே சமூக வலைதளத்தை பயன்படுத்தாத மாதிரி, இங்கே வந்த உடனே அங்கே ஒரு ஆள்கிட்ட ஃபோனை கொடுத்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸு, ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டு, இம்புட்டையும் போட்டுவிட்டு கம்முன்னு உட்காந்து இணையதளத்தால் தான் இந்த உலகமே சீரழிஞ்சு போச்சு, இந்த இணையதளத்தால் தான் இந்த சமூகமே சீரழிஞ்சு போச்சு, இந்த இணையதளத்தால் தான் இந்த சமுதாயமே சீரழிஞ்சு போச்சுன்னு பொய்யா சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. வளர்ந்த நாடாக இருக்கணும்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அறிவார்ந்த மக்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு வளர்ந்த நாடாக இருக்க முடியும். அப்படி அறிவார்ந்த மக்களை உருவாக்குவதற்கு இன்னைக்கு சமூக வலைதளங்களும் இணையதளங்களும் மிகப்பெரிய ஒரு பங்கை அளிச்சுக்கிட்டே இருக்கு. அதையெல்லாம் மறந்து எதிரணி இருக்கக்கூடியவங்க எங்களை தீத்திட்டாங்க. அவரெல்லாம் எங்களை திட்டும்போது எங்களுக்கு மண்டைக்கு பொறையே அடிடுச்சு, அந்தளவுக்கு திட்டாரு. நான் இளைஞர்களை குறை சொல்லலை, ஆனால் அவங்களுடைய பலத்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஆனால் அதை விட இந்தியாவுக்கு, குறிப்பாக இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க முடியும் அப்படின்னா இணையதளத்து மூலம்தான் நம்மளுடைய இளைஞர் சமுதாயத்தையும் மக்களையும் காத்து ஒரு பொருளாதார தன்னிறைவை அடைவதற்கு இணையதளமே மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கும். நம்மளை அமெரிக்காக்காரன் எதுக்கு கூப்பிட்றான்? மண்வெட்டி எடுத்து மண் வெட்டவா, களை வெட்டவா? நேவர் கிடையாது. எதுக்குன்னா இந்திய இளைஞர்கிட்ட இருக்கக்கூடிய இணையதள அறிவை பயன்படுத்தி அயல்நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை அழைச்சிட்டு போய் அங்கே வந்து அவங்க நாட்டை மேம்படுத்துகிறான். அதனால் எந்த வழியில் பார்த்தாலும் இணையதளம் என்பது ஒரு நாட்டிற்கு வளர்ந்த நாடாக இருந்தாலும் சரி, வளரும் நாடாக இருந்தாலும் சரி, இனிமேல் வளரப்போகிற நாடாக இருந்தாலும் சரி, இணையதளம் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமாக இருக்குது. எல்லாரும் 1 GB நெட் பேக் போட்டால் ஒருவன் யூடியூபர் ஆகலாம், இன்னொரு GB நெட் பேக் போட்டால் ஒருவன் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம், இன்னொரு GB நெட் பேக் போட்டால் அவன் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு ஜிபியும் நீங்கள் போட நீங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர கீழே போகிறக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அதாவது நம்ம 6 பேக் வளர்த்து உடம்பை வளர்த்துக்கிட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கப்படாது. நெட் பேக் போட்டுவிட்டு நாட்டுக்கு நல்லது பண்ணணும். என்ன தம்பி சொல்கிறீங்க? கரெக்டு. முன்னொரு காலத்தில் வேலை மெட்ராஸில் இருக்கும், இன்னொரு காலத்தில் வேலை பெங்களூரில் இருக்கும். நம்ம வேலை தேடி போவோம். இன்னைக்கு நாம் இங்கே இருக்கிறோம், வேலை நம்மளை தேடி வருது இணையம் வந்ததுக்கப்புறம். பாவேந்தர் அவர்களுடைய வரியை தொட்டு நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி கடும்பகல் மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வதைப்படி, அகம்படி அகப்பொருள் படி, அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறை மீண்டும் பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள் படி அதன்படி, புறப்பொருள் படி நல்லபடி, புகப்புக படிப்படியாய் புலமை வெறும் சொற்படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கு அது தள்ளுபடி, சேதி நீ அப்படி தெரிந்துபடி, இல்லையென்றால் தீமை வந்துடுமே மறுபடி, பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை நீ ஒப்புவது எப்படி, இருப்பினும் நீ ஊன்றிப்படி அடங்கா இன்பம் ஆகும் என்று சொன்ன ஆன்றோர் சொற்படி, படிப்படியாய் படி, படியேறி படி. நீங்கள் என்னங்க 6 பேக் வச்சுக்கிறது, நெட் பேக் தாங்க முக்கியம் அப்படின்னு இந்த உலகத்துக்கு தேவையான நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாப்புல. தம்பியும் இப்படி பேசி நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு பேச்சு, நல்ல ஒரு சிந்தனையெல்லாம் அற்புதமாக பேசினாப்புல. ரொம்ப நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லி இந்த எப்படி இணையதளங்கள் வந்து இளைஞர்களுக்கு கிடைச்சதுனால தான் அவன் வந்து உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கிறான், ஒரு யூடியூபராக போகிறான், ஒரு விளாக் போடுறான், ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிறான். இந்த பேரெல்லாம் கிடையாது முன்னாடி. நம்மளுக்கு தெரிஞ்ச பேர்லாம் என்ன? கலெக்டரு, டாக்டரு, கம்பவுண்டரு, இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச பேர். ஆனால் இப்போ பாருங்கள், கண்டென்ட் கிரியேட்டர், சோசியல் மீடியா எழுதிக்கிறான், வண்டியில் எழுதிக்கிறான் மீடியான்னு. என்ன மீடியாடான்னு கேட்டால் சோசியல் மீடியாங்க. அது எல்லாம் வந்து புது ஜாப் ஆகிவிடுது பாருங்க இப்போ. அப்போ வந்து அதெல்லாம் வந்து புது வேலை வாய்ப்புகள், அதன் மூலமாக சம்பாதிக்கலாம். ரொம்ப அழகாக அற்புதமாக ஆணித்தனமாக பேசிட்டு உட்காந்துருக்கிறாப்புல. இல்லைங்க, இளைஞர்கள் பலம்தான் தேவை அப்படின்னு பேசுவதற்காக அற்புதமாக பேசக்கூடிய தமிழாசிரியர் யோகேஷ் ஐயா வராங்க. தமிழ் குழந்தை என் வணக்கம்.
அமுதே தமிழே என் வணக்கம், அருள்வாய் தினமும் நீ எனக்கும் என்று சொல்லி தமிழ்த்தாயை வணங்கி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து கொண்டிருக்கக்கூடிய ஷெம்போர்டு பள்ளியினுடைய பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், பள்ளியினுடைய நிர்வாகம், செயலர் மற்றும் முதல்வர், இந்த மேடையில் கூடியிருக்கக்கூடிய எமதணி, எதிரணி, இளைஞராக வீட்டிருக்கக்கூடிய நடுவர். அவர் எப்பொழுதுமே இளைஞர் தான். அவரை பாருங்க, ஏன்னா நம்ம பக்கம் தீர்ப்பு சொல்லணும். அனைவருக்கும் என்னுடைய 77வது குடியரசு தின வாழ்த்துறேன். செப்டம்பர் 6, 2006 தொடங்கப்பட்ட இந்த மக்கள் தொலைக்காட்சி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளை கடந்து தமிழ் உணர்வோடு, இன உணர்வோடு இந்த மக்கள் தொலைக்காட்சியில் வரக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் நம்முடைய பாரம்பரிய கலாச்சார பண்பாடுகளை மிகச்சிறப்பாக மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய பல நிகழ்ச்சிகள், அதிலும் குறிப்பாக சிறப்பு பட்டிமன்றங்கள், தெருக்கூத்து நிகழ்ச்சிகள். அதற்காக மக்கள் தொலைக்காட்சி அந்த நிர்வாக குழுவிற்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்னால் பேசிய எதிரணி முதலில் செல்வம் ஐயாவுதான் நான் இங்கு முன்னெடுத்து, ஏன்னா அவரே தன்னை முழுமையாக தொழில்நுட்பமாக மாற்றிக்கொள்கிறார். ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கெல்லாம் மெசேஜ் போடுவார், எல்லாரும் வாங்கோ, மைதானத்துக்கு வாங்க, விளையாடுங்க, இளைஞர்களாக வாங்க, ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்வார். ஆனால் எந்த இளைஞர்களை நீங்கள் விளையாட்டிற்கு, மைதானத்திற்கு நீங்கள் அழைத்தீர்கள்? எந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள்? அதனால் தொழில்நுட்பம் என்பது நீங்கள் நினைப்பது போல் மக்களை முன்னேற்ற பாதைக்கு இட்டு செல்வது கிடையாது. கிட்டத்தட்ட 76 ஆண்டுகளாகிவிட்டது. இந்த 76 ஆண்டுகளாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்திய தேசம் இன்று தொழில்நுட்பத்தின் மூலமாக வளரவில்லை என்பதை நீங்கள் நன்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கட்டி திரவியங்கள் கொண்டு வருவார், காசினி வணிகருக்கு அவை கொடுப்பேன் என்று சொன்னார் மகாகவி பாரதி. காசி நகர் புலவர் பேசும் முறைதான். அப்ப காசியில் பேசக்கூடியது ஒரு ஹிந்தியில பேசுவாங்க. அப்ப காஞ்சியில் பாருங்க, ஹலோன்னு பேசுறாங்க பாருங்க. அப்ப காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்ய வேண்டும் என்று பாரதியார் சொன்னார். அன்று தொழில்நுட்பங்கள் எல்லாம் இல்லை, ஆனால் பாரதி இளைஞராக இருந்தார். அப்படிப்பட்ட இளைஞர் அன்று நினைத்த கனவு இன்று நிறைவேறியது. அங்கு ஹிந்தியில் பேசுவது இங்கு தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு இளைஞர் சொன்னார். இன்று தொழில்நுட்பம் செய்கிறது. அது மட்டும் கிடையாது, சிக்காகோவிலே சுவாமி விவேகானந்த அவர்கள் பேசுவதற்காக உலகம் முழுவதும் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சென்னையில் தங்கி இருக்கிறார். அவ்வாறு சென்னையில் ஒரு பல்கலைக்கழகத்தில் தங்கி இருக்கும் பொழுது விடியற் காலையில் எந்த இளைஞர் சுறுசுறுப்பாக படித்து கொண்டிருக்கிறார் என்று பார்ப்பதற்காக காலையில் நடைபயிற்சி மேற்கொள்கிறார். அப்பொழுது ஒரு இளைஞர் ஒருவர் வருகிறார். அந்த இளைஞரை பார்த்து கேள்வி கேட்கிறார், ஏன் இவ்வளவு விடியற் காலை எழுந்து விட்டீர்கள்? அப்படி விடியற் காலை எழுவதனால் என்ன பலன் என்று கேட்கிறார். அவர் சொன்னார், விடியற் காலையில் எழுவதால் மட்டுமே இந்த நாட்டினுடைய இந்த சமுதாயத்தை என்னால் உயர்த்த முடியும் என்று சொன்னார். அந்த இளைஞர் தான் பின்னாளில் இந்தியாவினுடைய முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருந்த ராஜாஜி என்ற ஒரு மாபெரும் தலைவராக உருவாக்கப்பட்டார். அப்படிப்பட்ட இளைஞராக இருந்தவர் தான் இன்று நாட்டை உயர்த்திருக்கிறார்களே தவிர தொழில்நுட்பம் இல்லை என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, வீட்டுக்கு போவாங்களாம், செல்வ ஐயா சொல்றார், வீட்டுக்கு போவாங்களாம், போன உடனே அப்பா ஃபோனை கொடு, அம்மா ஃபோனை கொடு, தாத்தா ஃபோனை கொடு, லேப்டாப் கொடு, எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இவன் எப்பயா படிக்கிறது? நடுவரையா உங்களை தான் பார்த்து கேட்குறேன். இப்படி எல்லாரும் செல்போனே பார்த்துக்கிட்டு இருந்தா ஹோம்ஒர்க்கே எழுத மாட்டான். பையன் ஹோம்ஒர்க் எழுத மாட்டான். ஏன்டா படிக்கலை, மனப்பாட பகுதி கேட்கல, செய்யலை அப்படின்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண சொன்னார். அப்போ ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவனே ஆப்பு வச்சுக்கிறான். நடுவர் அவர்களே, ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆப்பு வச்சுருக்கிறான். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு வாரமாக ஒரு புள்ள ஸ்கூலுக்கு வரல. எங்கள் முதல்வர் அம்மா என்ன சொன்னாங்க, ஏங்க ஒரு வாரமாக அந்த பையன் ஸ்கூலுக்கு வரலையே, ஃபோன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஃபோன் பண்ண மேடம், ஃபோன் எடுக்கலை. உடனே நேரடியாக மாலை நேரத்தில் வீட்டுக்கு போய் பாருங்கள் அந்த புள்ள என்ன பண்ணுறாங்க. வீட்டுக்கு போனால் அவங்க பாட்டி அந்த தில்லை காளியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் பூக்கடை வச்சுருக்கிறாங்க. அந்த அம்மாக்கிட்ட போய் கேட்டால், உங்கள் பிள்ளை ஏமா மாரி உங்கள் பேரன் பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு கேட்டால் அந்த பாட்டி சொன்ன பதில் என்ன சொன்ன நடுவர் அவர்களே, நீங்கள் தான் ப்ராக்டிக்கலுக்கு வரணும் அப்படின்னா லேப்டாப் எடுத்துகிட்டு வர சொன்னீங்களாமே,
அதனால் வீட்டில் இருக்கிறான். சரி, ஆண்டு பொதுத் தேர்வு எழுத வேண்டும் என்று சொன்னால் ஆண்ட்ராய்டு ஃபோனு எடுத்துகிட்டு வர சொன்னீங்களாமே, அதனால தான் என் பையன் என் பேரன் எங்கேயே இருக்கிறான், என்கிட்ட பணம் இல்லை என்று சொல்கிறார்கள். இப்படி ஆண்ட்ராய்டு ஃபோனும் இப்படி லேப்டாப்பும் வாங்கி கொடுத்தால்தான் பள்ளிக்கூடம் செல்லுவேன் என்று சொல்லி பெற்றோர்களை ஏமாற்றி இன்று பல பிள்ளைகள் இப்படி தான் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த வளர்ந்த நாட்டுக்கு தேவை இளைஞர் வளமா இணையதளமா என்ற தலைப்பு கொடுத்துருக்கிறீங்க. இளைஞர்களால் மட்டுமே இந்த சமுதாயத்தை உயர்த்த முடியும். நம்முடைய விவேகானந்தர் சொன்னார், என்னிடத்தில் 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த சமுதாயத்தை உயர்த்துகிறேன் என்று சொன்னார். ஆனால் 100 இன்டர்நெட்டை கொடுங்கள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லவில்லை. அது மட்டும் கிடையாது, தம்பி புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்காரு பாருங்க. தம்பி என்ன சொல்றாப்ல, அவர் 100 இளைஞர்களை கேட்டாரு, நாங்க ஒரு இன்டர்நெட் பேக்கு போதும், அதை நாங்க சாதிச்சு காட்டுவோங்கிறாப்ல. ஒரு இன்டர்நெட் பேக்க போடுங்க, மொத்த பேக்க வந்து முன்னாடி வந்து நிற்கும். ஒரு இளைஞனாக இருந்து கொண்டு அங்க பாருங்க, ஒரு இளைஞியாக இருந்து கொண்டு எங்க செல்வ ஐயாவை பாருங்க, அவரும் ஒரு இளைஞர் தான். 3 பேர் இளைஞர் தான். நாங்க சொல்றோம், நாங்க ஒத்துக்கிறோம். இப்படி இளைஞர்களாக இருந்து கொண்டு தொழில்நுட்பம் தான் சிறந்தது என்று நீங்கள் சொல்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, அங்கு 50% இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 50% இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய, இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 50% இன்டர்நெட் என்பது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கிடையாது. பல தொடக்க காலத்தில் ஒரு செய்யலை படிக்கணும் அப்படின்னா நூலகத்திற்கு நேராக செல்வார்கள், பல புத்தகங்களை தேடுவார்கள். இன்று கைபேசி எல்லாம் வந்து விட்டதால் சோம்பேறித்தனமான வாழ்க்கையாகிவிட்டது. பணம் வந்து விடுமா, ஆடை வந்து விடுமா, எல்லாம் வந்துவிடும். ஆனால் இங்கு அறிவு என்பது மாணவர்களுக்கும் சரி இந்த சமுதாயத்திற்கும் கொடுக்கக்கூடியது இளைஞர்களாகத்தான் இருப்பார்கள். அதுதான் புரட்சி கவி என்ற பகுதியில் பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். சிற்றூரும் வரப்படுத்த வயலும் மாறும் தேக்கிய நல் வாய்க்காலம் வகைப்படுத்தி நெருசேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள், கற்பிலந்து மலை விலந்து கனிகள் வெட்டி கருவி எல்லாம் செய்து தந்தது யார்தான் கை, பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குலத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்செவரின் மூச்சு என்று பாவேந்தர் பாரதிதாசன் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் அவர் இளைஞரை மட்டும்தான் குறிப்பிடுகிறார், ஆனால் இணையதளத்தை குறிப்பிடவில்லை. அதனால் இந்த பட்டிமன்றத்தில் இணையதளம் என்ற தலைப்பை தயவு செய்து இளைஞராக இருக்கக்கூடிய பட்டிமன்ற நடுவர் அவர்கள் தயவு செய்து எடுத்து விட வேண்டும். பேச்சாளர் அற்புதமாக பேசக்கூடிய செல்வி கீர்த்தனா அவர்கள் உங்களுடைய கைத்தட்டலோட வராங்க. எழுத்துக்கு உயிர் தந்து ஒளிக்கு உணர்வு தந்த தாய்மொழியாம் தமிழ் மொழியை முதற்கண் வணங்கி மக்கள் தொலைக்காட்சியை இல்லத்திலிருந்து இதயபூர்வமாக பார்த்து கொண்டிருக்கின்ற அத்துணை நேயர்களுக்கும், ஆன்றோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், நல்லதொரு நடுவர் அவர்களுக்கும், இரு அணி பேச்சாளர் பெருமக்களுக்கும் என் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, வளர்ந்த நாட்டுக்கு எது தேவை அப்படின்றதுதான் கேள்வி. பறவையை கண்டான் விமானம் படைத்தான், இன்று இணையத்தை கண்டான் அத்தனை உலகத்தையும் இணைத்து விட்டான் என்பதுதான் உண்மை. பொதுவாக வேலைக்கு போனா முதல்ல கேட்கக்கூடியது ரெஸ்யூம் கேட்பாங்க. இன்னைக்கு ரெஸ்யூமையே ஒவ்வொரு இளைஞர்களும் எங்க உருவாக்குறான் அப்படின்னா இணையதளத்துல தான் உருவாக்குறான். அப்படிப்பட்ட இளைஞர்கள் பலம்னு பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அதாவது 100 இளைஞர்களை கொடுங்க, இந்த நாட்டையே முன்னேற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு. அதே விவேகானந்தர் தான் சொன்னாரு, சமயோஜித புத்தியோட வாழ்ற ஒரு மனிதன் தான் வாழ்க்கையில் அத்தனை நிலையையும் அடைய முடியும் சொன்னார். இன்றைய சூழ்நிலை என்ன வேணும் அப்படின்றத சிந்திச்சு பார்க்கணும். அப்ப மட்டும்தான் அடுத்த நிலைக்கு நம்மால் உயர்ந்து செல்ல முடியும். அதற்கு வாய்ப்பினை வழங்கக்கூடியது இந்த இணையதளம் மட்டும்தான். முன்னாடிலாம் நடுவரவர்களே ஒரு ஒர்க் ஷாப் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் வந்து ஒரு சென்னையில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கான ஒர்க் ஷாப் டெல்லியில் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருந்து அவனால் பயணம் செஞ்சு அந்த ஊருக்கு போக முடியாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆன்லைன்லே அத்தனை ஒர்க் ஷாப்பையும் அட்டன் பண்ண முடியுது அப்படின்னா இதுதான் இன்றைய இணையதளம் நமக்கு செய்து கொடுத்திருக்கின்ற ஒரு நன்மை. அதுவும் சாதாரண ஒர்க் ஷாப்லாம் கிடையாதுங்க, பயனுள்ள ஒர்க் ஷாப். ஒர்க் ஷாப்பில் அவர் பாட்டு பேசிட்டு இருப்பாரு, இவன் வந்து மியூட்டில் போட்டுட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டு இவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். நான் இதற்கும் விடை சொல்கிறேன். முன்னாடிலாம் ஒரு ஊரில் 2 தொழில் முனைவர்கள் இருப்பாங்க. இங்க இருந்து ஒரு ஊருக்கல்ல, ஒரு மாவட்டத்திற்கல்ல, ஒரு மாநிலத்திற்கல்ல, உலகத்திற்கே அவர்கள் செய்யக்கூடிய பொருள்களை ஏற்றுமதி செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டது இந்த இணையதளம் தான் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு எத்தனை தொழில் முனைவர்களை இந்த இணையதளம் உருவாக்கி இருக்கு அப்படின்றத ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. சமீபத்தில் 2025 ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. நம்ம இந்திய திருநாட்டுல இந்த வருடத்துல எத்தனை தொழில் முனைவர்கள் முன்னேறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதாவது 2003 இருந்து
இந்த வருடத்திற்கு எத்தனை தொழில் முனைவர்கள் முன்னேறி இருக்காங்க? 2003 கணக்குப்படி வெறும் 43% தொழில் முனைவர்கள் இருந்தாங்க. இன்னைய சதவீதப்படி 2025 படி அந்த சதவீதம் உயர்ந்து 78.3% உயர்ந்திருக்கு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இங்கிருந்து நிறைய பொருள் ஏற்றுமதி ஆயிருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்று சொல்லப்படக்கூடிய அதன் மூலமாக நிறைய பொருட்கள் ஏற்றுமதி ஆகிருக்கு என்ற பதிவு இருக்கிறது நடுவர் அவர்களே. அதனால் இணையதளம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்கிறது என்பதற்கு இதைவிட மிகப்பெரிய சான்று எதுவுமே இருக்காது. முன்னாடிலாம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கைத்தொழில் ஒன்றுலாம் இருந்தா பத்தாது, நிறைய வேணும். இப்ப இன்னைக்கு கைத்தொழில் அப்படின்றது எதற்கு சமமாக இருக்குன்னு நம்ம சிந்திச்சு பார்த்தா, ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிப்போம் நம்மளுடைய ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. இந்த ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு கூட நிறைய மென்பொருள்கள் நம்மளுடைய இணையதளத்தில் இருக்கு. ஒன்று சொல்றேன், நம்மளுடைய 2025 ஒரு கிராமப்புறத்தில் இருந்த ஒரு மாணவன் ஐஐடியில போய் படிக்க போயிருக்கான். கிராமப்புறத்தில் படித்து கொண்டிருந்த ஒரு மாணவன் ஐஐடியில போய் படிக்க போயிருக்கான். அந்த ஐஐடியில போய் படிக்க போன மாணவனை பேட்டி எடுக்கிறாங்க. அவன் சொல்றான், நீங்க எப்படி படிச்சீங்க அப்படின்ட்டு. எனக்கு எல்லா இடத்துலையும் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புலாம் எனக்கு கிடைக்கல. என்கிட்ட என்ன இருந்துச்சோ, என்கிட்ட ஒரே ஒரு சின்ன ஒரு ஃபோன் இருந்துச்சு. அதில் வரக்கூடிய நிறைய இலவச அமைப்புகளில் வரக்கூடிய பாடப்பிரிவுகளை நானாக படித்து இந்த உயரத்திற்கு அடைஞ்சிருக்கேன். இப்போ பாருங்க, படிக்கவே முடியல என்கின்ற நிலையை மாற்றி அனைவருக்கும் சமமான கல்வியை கொடுத்ததும் இந்த இணையதளம் தான். ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு உயர்வு. அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி எங்க இருக்கு அப்படின்னா, கல்வியை உயர்த்த வேண்டும். அந்த இடத்துல தான் நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கு. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆடுகளோ செடிகளோ மலைகளோ வளருவது அல்ல. ஒரு பொருளாதாரத்தில், கல்வியில், சுகாதாரத்தில் அந்த நாடு எப்படி வளர்ந்து இருக்கிறது என்பதுதான் உண்மையான வளர்ச்சி இருக்கிறது. இது அத்தனையிலும் இந்த இணையதளம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதுதான் உண்மை. ஏதோ ஒரு தவறை வைத்துக்கொண்டு இருக்கின்ற எல்லாமே தவறு என்று சுட்டி காட்டுவது சரியாக இல்லை என்பதுதான் உண்மை. நம்ம எல்லாருமே பேசுவோம், பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய நிறைய பாதுகாப்பு சாதனங்கள் எல்லாமே இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு உச்சம் எது என்று கேட்டால் பாதுகாப்பு சாதனங்கள் தான். இந்த பாதுகாப்பு சாதனத்தை இன்னும் நேர்த்தியாக பயன்படுத்த உதவுவது சென்சார் என்று சொல்லக்கூடிய IMOT என்கின்ற ஒரு சென்சார் தான் இன்னும் பாதுகாப்பாக அதை செயல்படுத்தி வருகின்றது. இந்த இணையதளங்கள் இருப்பதனால்தான் நம்மளுடைய பாதுகாப்பையே அங்கே உறுதிப்படுத்துகின்றது என்று சொல்ல வேண்டும். சமீபத்தில் நம்மளுடைய இந்திய திருநாட்டில் PSLV 3 என்கின்ற விண்ணில் ஏவப்பட்டது. இந்த விண்வெளி ஏவப்பட்டதோ மட்டும் சாதனை அல்ல, இதற்கு முன்பாக யாருமே தடம் பதிக்க முடியாத இடத்தில் தென் துருவத்தில் சந்திராயன் 3 நம்மளுடைய இந்திய அரசு தடம் பதித்தது. இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது எது என்று கேட்டால், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மிக நேர்த்தியான அந்த சென்சார், அது மட்டுமல்லாமல் எங்கே இருக்கிறது என்பதனை மிக துல்லியமாக காட்டக்கூடிய அந்த மென்பொருள்கள், இணையதளங்கள் தான் நம்முடைய நாட்டை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. நான் இப்படி சொல்லி முடிக்கின்றேன். இணையதளம் என்பது ஒரு ரோஜா செடி போல. ரோஜா செடியில் பூக்களும் இருக்கும், முட்களும் இருக்கும். பூக்களை எடுத்து வைத்து கொண்டால் நாமும் வசந்தமயமாகலாம், இந்த நாடும் வசந்தமயமாகும். முட்களை எடுத்துக்கொண்டு குத்துதே என்று சொன்னால் அது நிச்சயமாக ஆபத்தாக தான் இருக்கும். ரோஜா செடியில் உள்ள ரோஜாவை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த நாடும் வளரும், நாமும் வளர்வோம். தனி மனிதனுடைய வளர்ச்சி தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு பேர் தொழில் முனைவோர்களாக இருக்கிறான். தொழில் முனைவோர்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒரு படிப்பு படிக்கிறோம்னா அந்த படிப்பினுடைய விளைவு என்னவாக இருக்கணும்? ஒன்று ஹையர் ஸ்டடீஸ் போகணும், உயர்கல்வி படிக்கணும். அப்படி இல்லையா அவன் வேலைக்கு போகணும், ஜாபுக்கு போகணும், கெரியருக்கு போகணும். அப்படி இல்லையா ஆண்டர்பனர் ஆகணும், தொழில் முனைவர் ஆகணும். இது 3 தான் ஒரு கல்வியினுடைய விளைச்சலாக இருக்கும். ஒரு கல்வியினுடைய விளைச்சல் என்னவாக இருக்கணும்? ஒன்று அந்த கல்வியினுடைய அடுத்த கட்டத்துக்கு படிப்புக்கு போகணும், மேற்படிப்புக்கு. இல்லை அந்த கல்வியிலேருந்து வேலைக்கு போகணும் அந்த கல்வியை வச்சுக்கிட்டு. இல்லை அந்த கல்வியை அறிவுன்னு பயன்படுத்தி இதை நம்ம வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணி நாமளே ஒரு முதலாளி ஆகலான்னு தொழில் முனைவர் ஆகணும். இந்த 3 தான். ஆனால் இந்த 3மே நம்ம பசங்க செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மேற்படிப்பு படிக்கிறதுக்கு என்ன பண்ணுது? ChatGPT பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. ஒருத்தன் என்ன பண்ணுறான், அவார்டு வாங்குகிறான், தன்னுடைய டிகிரியை வாங்கிவிட்டு ChatGPTக்கு நன்றின்னு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறான்.
ப்ராஜெக்ட் எனக்கு பண்ணி கொடுத்தது ChatGPT தான், அதுக்கு நன்றின்னு போடுறான். வேலைக்கு இணையதளங்களை பயன்படுது. இண்டீட் அப்படின்னு ஒரு வெப்சைட் சொன்னாங்க, லிங்க்டின் அப்படின்னு ஒரு வெப்சைட் சொன்னாங்க. அது என்னென்னா ஒரு சோஷியல் மீடியா தான், ஆனால் அது தொழில்நுட்பம் சார்ந்து, அந்த தொழில்நுட்ப வல்லுவர்கள் சார்ந்து, அந்த ப்ரொஃபஷனல்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த தொழில் நேர்த்தி உடையவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, வேலை தேடுறாங்க. அதை அழகாக சொன்னாங்க. இல்லை வேலை வாய்ப்பா, இணையதளங்களில் நீங்கள் போனீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, தொழில் முனைவோர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் இணையதளங்களில் தான் இருக்குது. நம்ம வந்து அரசாங்கத்தில் அப்ளை பண்ணி ஒரு தொழில் முனைவோர் ஆகிறதுக்கான சலுகைகள்லாம் இருக்குது, அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. எதில் அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அது ஆன்லைனில் அப்ளை பண்ணால் நமக்கு இந்த பணம்லாம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து, இது தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் யார் கொடுக்குறா, இணையதளங்கள் வழியாக தான் நம்மளால் பண்ண முடியுது. இங்கேருந்து நேராக வெளில அங்கே போயா பண்ண முடியும், இருக்கிற இடத்துலேருந்து தானே பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்புகள்லாம் யார் வர கொடுக்குறா, தமிழ்நாடு முழுக்க சேவை மையங்கள் எத்தனையோ இளைஞர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். எத்தனையோ இளைஞர்கள் நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வேணுமா, நாங்கள் எடுத்து கொடுக்குறோம், கரண்ட் பில்லு கட்டணுமா என்கிட்ட வாங்க, ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கணுமா என்கிட்ட வாங்கன்னு வீட்டில் இருந்தபடியே ஒரு வேலை செஞ்சு அதில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு எதன் மூலமாக கிடச்சிதுன்னா இணையதளங்கள் மூலமாக கிடச்சிது அப்படின்னு ரொம்ப அழகாக அணித்தரமாக பேசியிருக்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இந்த பிள்ளைக்கு என்னங்க தெரியும், சின்ன பிள்ளை, என்னோட அனுபவம் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்னு ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த இளைஞர்கள் தான் தேவை அப்படின்னு பேசுவதற்காக அற்புதமாக பேச வராங்க ரேவதி குமரகுரு அவர்கள். உங்களுடைய கைத்தட்டலோட. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், மக்கள் தொலைக்காட்சிக்கும், மேடையில் விற்றிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியிலேருந்து வந்து பேசினவங்க ரொம்ப அழகாக பேசினாங்க. ரோஜா செடியில் வந்து ரோஜாவும் இருக்கும், முள்ளும் இருக்கும், நாம் முட்களை விட்டுட்டு செடிகளை எடுக்கணும், அதாவது பூக்களை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த காலத்தில் பூக்களை விட முட்கள் தானே அதிகமாக இருக்குது இணையத்தில். வளர்ந்த நாட்டுக்கு அடித்தளம் இளைஞர் பலம். இளைஞர்கள்ட்ட தான் அறிவாற்றல், நம்ம முடிவெடுக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது இருக்குது. இணையம் ஒரு கருவி, அந்த கருவியை கொண்டு அதை இயக்குவது இளைஞர் தான். கருவி இயங்காது. இணையத்தோட பலமே இப்போ என்ன அப்படின்னா தவறான வழி செய்ய, பொய் கூறுதல் அப்படின்னு. இப்போ சாதாரணமாக நம்ம ஃபோன் பார்த்துட்டு இருப்போம், அதில் ஏதோ ஒரு படம் வரும், இதை ஒரே நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து 4 பேருக்கு ஷேர் செய்யலை அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பணம் வரும். இல்லை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, உடனே நம்ம பதறி துடிச்சு அதை போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நேர விரயம் இந்த இணையத்தால் தான் உருவாகுது. நம்ம எடுத்ததுக்கெல்லாம் வந்து இப்போ எல்லாத்தையும் ஆன்லைன் மூலியமாக தானே சொல்கிறாங்க. ஒரு வீடியோ அனுப்பிச்சிட்டு உண்மையான தமிழனாக இருந்தால் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கிறான். உண்மையான தமிழனாக இருந்தால் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கிறான். நடுவர் அவர்களே, அம்மா சொன்னாங்க இப்போ பேசும்போது நிறைய தொழில் முனைவர்களை நாம் வந்து இணையம் உருவாக்குதுன்னு. அதே இணையம்தான் ஆன்லைன் மோசடி என்ற பண விரயத்தையும் அதே இணையம்தான் உருவாக்குகிறது. எத்தனை பேர் எத்தனை லட்சக்கணக்கில் அதால் இழந்திருக்காங்க. இன்னைக்கு அம்மா இவங்க எல்லாருமே பேசினாங்க, இளைஞர்கள் வந்து இணையத்தின் மூலியமா தான் இளைஞர்கள் அதிக சக்தியோட இருக்காங்கன்னு. அதே இளைஞர்களை கொண்டுதான் இணையம் செயல்படுகிறது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், பகத்சிங் இவங்க எல்லாரும் இளைஞர்களாக இருந்து தானே நாட்டுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை மக்களிடையே சுதந்திரத்தை உருவாக்குவதற்கு மக்களிடையே போராடினார்கள். அவர்கள்லாம் இளைஞர்கள் தானே. அப்துல் கலாம் வந்து இளைஞர்களை தான் கனவு காணுங்கன்னு சொன்னாங்க, இணையத்தை அல்ல. அப்போ இணையம் வந்து ஒரு நாம் செயல்பாட்டுக்கு இளைஞர்கள் தான் கனவு காணணும் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லிருக்கிறாங்க. அதை நாங்கள் எதில் பார்க்குறோம்னா இணையதளத்தில் பார்க்குறோன்றாங்க இவங்க. நடுவர் அவர்களே, சர்வர் டவுன் ஆனா நம்ம சரி செஞ்சிடலாம், ஆனா யூத் டவுன் ஆனா எதை சரி செய்ய முடியும்? அப்போ அந்த யூத் இருக்குவது, நாட்டை யார் காப்பாற்றுவது? அந்த யூத் எதுக்கு? இளைஞர்கள் பலம். நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இங்கே உள்ள எல்லாருக்குமே நம்முடைய பாரம்பரியமான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு, அது காளைகள் நலன் கருதி தடை செய்யப்பட்ட போது அதை போராடி எழுச்சி மிக்க அந்த போராட்டத்தை கொண்டுட்டு வந்தது யாரு? நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் மட்டும் இல்லை, தமிழ் பேசக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் கொண்டு வந்து நிறுத்தினது யாரு? ஜல்லிக்கட்டை மறுபடியும் கொண்டு வந்து நம் பாரம்பரியத்தையும் வீர விளையாட்டையும் நிறுத்தினது இளைஞர் பலம் தானே. இணையத்தின் வாயிலாக வந்திருக்கலாம், ஆனால் இளைஞர்கள் போராடின தோட்டு தான் அந்த பலம் நம்மளுக்கு வந்தது. அப்போ இளைஞர்கள் கொண்டு எதை
இணையத்தால் அல்லது சாதிக்க முடியாது. இன்னைக்கு எத்தனையோ இணையத்தின் மூலியமாக நம்ம ஒரு வழி கேட்குறோம் அப்படின்னா, இந்த இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கூகுளில் வந்துச்சு இல்லையா, வழி கேட்டு போய் ஒருத்தர் இதில் விழுந்து சாக்கடையில் விழுந்து எந்திரிச்சு வந்ததை நம்மலாம் பார்த்துருப்போம். இணையம் யோசிக்குமா? இணையத்தை கொண்டு இளைஞர்கள் செய்வார்கள். அப்போ இந்த நாட்டுக்கு பலம் என்பது இளைஞர்கள் தான். சாப்பாடு வேணுமா அப்படின்றது நம்மள மிஷினை முடிவு பண்ணுது. ஆமா, நம்ம தானே கொடுக்குறோம். சாப்பாடு வேணும்னு நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கலாம். அதை சாப்பிட்றது யாரு? எத்தனை பேர் எல்லாத்துலயும் இப்போ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா அதை சாப்பிட்றது யாரு? இளைஞர்கள் தானே. இளைஞர்கள் இல்லைன்னா இணையம் வளருமா? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல பாயிண்ட் மேடம். நம்ம வீட்டில் ரோபோட் ஒன்று இருந்து, எங்கள் வீட்டு ரோபோட்டுக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், நாங்கள் டெய்லி அதான் வாங்கி கொடுப்போம்னு வாங்கி ஊட்டினீங்கன்னா ரோபோட்டோட நிலைமை என்ன ஆகுறது? ஆகவே நடுவர் அவர்களே, வளர்ந்த நாட்டுக்கு மட்டுமன்றி வளரக்கூடிய நாட்டுக்கும் இனி வளர்கின்ற நாட்டுக்கும் இளைஞர்கள் பலம்தான் உறுதியானது, தெளிவானது, நாட்டுக்கு தேவையானது. ஐயா பேசும்போது சொன்னாங்க, வயதானவங்கெல்லாம் இளைஞர்களை பற்றி பேசுகிறாங்க. ஏன் இளைஞர்களை பற்றி இளைஞர்கள் மட்டும்தான் பேசணுமா? அப்படி இளைஞர்களை அவர் பேசலையே. அவர் எல்லாமே இணையம் இருந்தால் வாழ்ந்துடலாம், அதாவது உடல் நலம் கூட தேவையில்லை, 6 பேக் வைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஃபோனில் இருக்கிற செயலி இருந்தால் போதும், நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடலாம்னு சொன்னார் இல்லையா? அப்போ வளரும் நாட்டுக்கு இணையம் மட்டுமே இருந்தால் சாதிச்சு விடலாம். இணையதளம் அதாவது இளைஞர்கள் தேவையில்லை, அப்படிதான் அவரோட கருத்து இருந்துச்சு. அதாவது நடுவர் அவர்களே, இந்த நாட்டுக்கு தேவையான இளைஞர்கள் பலம். இளைஞர்கள் இருந்தால் மட்டுமே நாட்டை செம்மையான முறையில் சீர்தூக்கி செல்ல முடியும். இந்த தீர்ப்பை அளிக்கக்கூடிய நடுவர் அவர்களும் ஒரு இளைஞர். ஆகவே நாட்டுக்கு தேவை இளைஞர் பலமே என்று தீர்ப்பளிக்க கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இளைஞர்கள் இருந்தால் மட்டும் போதுமா, இன்டர்நெட் இருந்தால் மட்டும் போதுமானா இதெல்லாம் ஒரு பெரிய பட்டிமன்றம். இந்த ஒரு நாளில் 1 மணி நேரத்தில் போட்டு முடிக்கிற பட்டிமன்றம் கிடையாது. எவ்வளவு கேள்வி நம்ம முன்னாடி இருக்கு. இளைஞர்களால் என்ன நடக்க போகுது? ஒரு காலத்தில் இந்தியாவில் இளைஞர்கள் தான் சக்தியே. இப்போ வரைக்கும் இந்தியாவுடைய பெருமையே இளைஞர்கள் தான். இந்தியா வளர்ந்து வருகிற நாடு அப்படின்லாம் கிடையாது. இந்தியா உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடு தான். இயற்கையிலேயே இந்தியா ஒரு வளர்ந்த நாடு தான். இயற்கையிலேயே இந்தியா ஒரு வளர்ந்த நாடு தான். அருமை பெரியவர்களே, இந்த இமயமலை இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த காத்தெல்லாம் சீனாவுக்கு போகும், இங்கே மழை இல்லாமல் போகும். இயற்கையாகவே நமக்கு ஒரு அரணை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. 3 பக்கமும் கடல் இருக்கு. வத்தாத கடல் வளம் இருக்கிற நாடு. உலக நாடுகளில் எல்லா நாடுகளையும் போய் பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதுக்குன்னு ஒரு நாடு, வெயில் அடிக்கிறதுக்குனே ஒரு நாடு, பாலைவனத்துக்குனே ஒரு நாடு, கடல் வளத்துக்குனே ஒரு நாடு, கடல் அழகுக்குனே ஒரு நாடு. நாங்கள் அந்த ஊருக்கு போய் தான் நல்லா இருப்போம் அப்படின்னு போறாங்க. ஆனால் எல்லா நாட்டினுடைய அழகையும் ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கிற ஒரே தேசம் நம்முடைய இந்திய தேசம். அது எப்பேற்பட்ட சிறப்பு! அப்ப இயற்கையிலேயே நமக்கு இந்தியா ஒரு வளர்ந்த நாடு என்கிற தன்மையை நமக்கு கொடுத்துருக்கு. எல்லா நாட்டை விட இளைஞர்கள் சக்தி அதிகமா இருக்கு. வளர்ந்த நாடுன்னு சொல்லப்படுகிற ஜப்பான் எல்லாம் பாத்தீங்கன்னா வயதானவர்கள் தான் அதிகம். சீனாவிலாம் பாத்தீங்கன்னா வயதானவர்கள் தான் அதிகம். இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற நாடு இந்தியா. இன்னும் 40 வருஷம் கழிச்சு 50 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அங்கே ஜனத்தொகை எல்லாம் போகும். ஆனா இங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு தான் இருக்கும். அவ்வளவு இளைஞர்கள் சக்தி இந்தியாவில் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் வரும்போது, ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது போன ஆண்டை விட இந்த ஆண்டு இளைஞர்கள் ஓட்டு, புதிய வேட்பாளர்கள் ஓட்டு அதிகமாக இருக்கு அப்படின்னு சென்று சொல்றாங்கன்னா, ஆண்டு முழுக்க இளைஞர்கள் சக்தியாக நிறைந்திருக்கிற நாடு நம்முடைய நாடு. நீங்க பாத்தீங்கன்னா கனடான்னு ஒரு நாடு இருக்கு, ஆஸ்திரேலியான்னு ஒரு நாடு இருக்கு. அங்க இந்தியர்கள் அப்ளை பண்ணி PR விசா வாங்கிக்கலாம். PR விசானா என்ன? பர்மனன்ட் ரெசிடென்ட் விசா. அங்க பாடம் நடத்துறதுக்கு மேன் பவர் இல்லை, தொழிற்சாலைகளை வேலை செய்வதற்கு மேன் பவர் கிடையாது. அப்படி மேன் பவர் அதிகமாக இருக்கிற நாடு பார்த்தா இந்தியாவில் இருந்து தான் நிறைய பேர் PR விசா வாங்கிட்டு அங்கே போறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? மனித வளம் இல்லாமல் போனால் தொழில்நுட்பத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற வெற்றி கூட நிலையில் இல்லாமல் போகும். கனடா பெரிய நாடு தான், ஆஸ்திரேலியா பெரிய நாடு தான், ஜப்பான் பெரிய நாடு தான், தொழில்நுட்பங்கள் ரீதியாக வளர்ந்த நாடு தான். ஆனால் அதில் வாழ்வதற்கு மனிதன் இல்லாத போது அந்த தொழில்நுட்பங்கள் மட்டும் என்ன பண்ணும்? ஒரு ஆப்பே சொல்லிக்குமா, நானே வளர்த்துக்கிறேன், நானே எனக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு ரோபோ சொல்லிக்குமா, நானே எனக்கு போய் சார்ஜ் போட்டுக்கிறேன் சொல்லுமா? அப்போ தொழில்நுட்பங்கள் இவ்வளவு வளர்ந்து வளர்ச்சி அடைஞ்சது ஒரு நோக்கமாக இருந்தாலுமே கூட அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக, வளர்ச்சியின் மூலமாக நமக்கு கிடைக்கிற வெற்றியை, விளைவை அறுவடை செய்வதற்கு இந்த இளைஞர்கள் நிச்சயம் தேவை. அப்ப தொழில்நுட்பத்தின் ரீதியாக அப்படி வேலைகளெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் தொழில்நுட்பம், நம்முடைய செயல்பாடுகளை குறைக்கிறதுக்கு தான் தொழில்நுட்பம்.
நம்ம வேலையே ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக போய் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறோம். நம்முடைய வேலைகளை சிரமம் இல்லாமல் செய்யறதுக்காக தான் தொழில்நுட்பங்கள்லாம். அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே மனிதனுடைய வளர்ச்சிக்கு துணையாக இருப்பதற்கானே தவிர அது வளர்ந்து நம்மளை ஒன்றும் தெரிஞ்சிட முடிய கிடையாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அது வெற்றியும் கிடையாது. நம்ம சுற்றி எல்லாமே இன்டர்நெட் வளர்ந்து போச்சு, அந்த இன்டர்நெட்டுடைய பயன்பாடு வளர்ந்து போச்சு, தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ந்து போச்சு. சிசிடிவி கேமராவில் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலம் வந்து போச்சு. ஆனால் அங்கே போய் வாழ்வதற்கு மனிதர்களே இல்லை, வாழ்வதற்கான சூழலே இல்லைன்னா அந்த தொழில்நுட்பமே தோல்வி அடைந்ததான அர்த்தம். அப்போ எந்த ஒரு கண்டுபிடிப்புமே, எந்த ஒரு முயற்சியுமே, எந்த ஒரு முன்முனைப்புமே அது வெற்றி பெறுவது அதை அனுபவிக்கிற மக்களின் வழியாக என்று சொன்னால், அருமை பெரியவர்களே, இப்படிப்பட்ட வளர்ச்சி எல்லாமே, இந்த இணையதளத்துடைய வளர்ச்சி எல்லாமே அது இளைஞர்களுக்கான வளர்ச்சியை தவிர அது தனிப்பட்ட வளர்ச்சி கிடையாது. இன்டர்நெட் வளர்ந்ததுன்னா என்ன அர்த்தம், ஒரு இளைஞர் அடுத்ததுக்கு போராட அர்த்தம். ஒரு ஊரில் நல்லா ஒரு டாக்டர், ஒரு கலைஞர் தான், ஒரு இன்ஜினியர் தான். ஆனால் இப்போ தெரு இளைஞர்கள் டாக்டராக இருக்காங்க, இன்ஜினியராக இருக்கிறாங்க, எல்லாரும் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி. அப்போ இந்த தொழில்நுட்பங்கள் தான் என்ன பண்ணுது, நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. ஆனால் தொழில்நுட்பங்கள் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த முடியாது. அதை அனுபவிப்பதற்கும் அந்த தொழில்நுட்பத்தை மீண்டும் பெருக்குவதற்கும் அதற்கான வழிமுறைகளை செய்வதற்கும் இளைஞர்களுடைய சக்தி தேவைப்படுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம இல்லாமலே அது எல்லாத்தையும் செய்யும், நம்ம இல்லாமலேயே அது எல்லாத்தையும் செய்யும். இதனுடைய அடுத்த கட்டத்துக்கு என்ன வந்துருக்குறாங்க, ஆர்டிஃபிஷியல் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ், AGI அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா மனிதனுடைய இன்புட் இல்லாமலேயே அது அடுத்த வேலை செய்யுமா. அப்ப இவ்வளவு தொழில்நுட்பமே என்னது, வளர 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 நமக்கு துணையா இருக்கிறது தானே தவிர அது மட்டுமே பெரிய வளர்ச்சின்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்ப இந்த தொழில்நுட்பங்களை வளர்ப்பதன் மூலமாக நம்முடைய செயல்பாடுகள் தானே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கே தவிர நமக்கு அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. அதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை இன்னும் வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்றி இந்தியாவை 2026 நாம் இன்றைக்கு நல்ல நாடாக, வெற்றிகரமான நாடாக, வளர்ந்து வர நாடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் வர நாட்களில் இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக பார்ப்பதற்கு இந்த இணையதளத்தோடு இணைந்த இந்த இளைஞர்களுடைய முயற்சியும் பயிற்சியும் வெற்றி பெற வேண்டும். அந்த முயற்சியும் பயிற்சியும் வெற்றி பெறுகிற பொழுது இன்றைய இளைஞர்களால் இந்தியா வல்லரசு ஆகும் என்பதையே பட்டிமன்றத்துடைய தீர்ப்பாக சொல்லி, இணையதளத்துடைய வளர்ச்சி இந்த இளைஞர்களுடைய வளர்ச்சிக்கு, இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும். இளைஞர்கள் தான் அதை அறுவடை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதையே பட்டிமன்றத்துடைய தீர்ப்பாக சொல்லி, இளைஞர்கள் தான் வளர்ந்த நாட்டிற்கு தேவை என்பதையே தீர்ப்பாக சொல்லி இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிற அனைவரும் மனம் முழுமையினால் நன்றிகளை பாராட்டுகளை சொல்லி உரையின் நிறைவு நிறைவு செய்து நன்றி, வணக்கம்.